Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுடைய நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து டேப்லர் காலம் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணி அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோவில் வந்து பார் சார்ட் மூலயமா எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தா எப்படி ஆன்சர் பண்ணுறது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த கொஷின் இஸ், study the bar chart carefully and answer the questions given beside. Number of candidates, that is in lakhs, appearing for an entrance test from various cities. ஸோ ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பலதரப்பட்ட சிட்டிஸ்லேருந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ ஆர் ரெப்ரசன்டிங் இன் லேக்ஸ். ஓகேங்களா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ த ப்ளூ பார் represent 2010 candidates and red bar represent 2011 candidates. So 6 cities like Mumbai, Delhi, Bhopal, Agra, Hyderabad and Patna. So அந்த அத்தனை சிட்டிஸ்லேருந்தும் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ the first question is, what is the respective ratio of the number of candidates appearing for the entrance test from Mumbai and Agra in the year 2010? So the options are A 11:12, B 28:33, C 12:11 and D 11:13. ஸோ கிராஃப் பார்த்துட்டே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ மும்பையில் அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 28 அண்ட் ஆக்ராவில் அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து 33 இந்த இயர் 2010. ஓகேங்களா, நம்ம லேக்ஸ் வந்து இதில் எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் ரேஷியோங்கிறதுனால காமன் ஃபேக்டர் மட்டும்தான் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி என்ன லெஃப்ட் ஓவரோ அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ காமன் ஃபேக்டர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லேக்ஸ் தான். ஸோ லேக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் அலோன் 28:33. ஸோ இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ தட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 2. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் appearing for the entrance test from all the cities together in the year 2010. 2010ல எழுதின அத்தனை கேண்டிடேட்ஸோடைய ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் A 28 lakh, B 29,50,000, C 27,55,000 and D 27,95,000. So the solution is, you need to average-ங்கிறதுனால என்ன அர்த்தம்? sum of items divide by number of items. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணுறோம். தட் இஸ் 28 + 28 + 30 + 33 + 23 + 35 whole divide by number of items is 6. Here items denotes cities. ஸோ 6 cities இருக்கு இல்லையா, அந்த 6 cities divide by 6ன்னு கொடுக்குறோம். இன்டூ லேக். லேக்குங்கிறது ஒரு காமன் ஃபேக்டராக வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணி இன்டூ லேக்கில் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா we are getting 177 divide by 6. So cancel பண்ணோம்னாக்கா 1 6 are 6, 2 6 are 12, getting remainder 5. Quotient is 2 here. I am getting quotient as 2. Then 59 will be there. So 6 5s are 54. So remainder is 5. So we are getting 29.5. Yeah, so 29.5 lakh, that is equal to 29,50,000 will be the correct answer. இப்படியும் பண்ணலாம். This is the traditional method that we are following from சின்ன ஸ்கூல் வைஸ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க இந்த மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படின்னாக்கா, ஸோ இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 28 28 30 33 23 and 35 இதில் ஏதோ ஒரு காமன் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்டு வேல்யூ. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் அஸ் 30. ஸோ 30 விட 28 எவ்வளோ குறைவாக இருக்குது? -2. அகெயின் -2. ஸோ இது எதுவும் குறைவாக இல்லை. ஸோ தட் ஐ எம் டேக்கிங் அஸ் 0. தென் 33ங்கிறதுனால ஐ எம் டேக்கிங் 3. தென் -7. ஸோ 30 - 7 is 23, ரைட்? we are getting now 23. தென் 30 + 5 is 35. 30க்கு மேலேயும் 30க்கு கீழே எவ்வளோ இருக்குங்கிறத அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஐ எம் நாட் டேக்கிங் ஆல் த டிஜிட்ஸ் டுகெதர். ஸோ மேலே கீழே கூட குறைய இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். த ஹோல் டிவைட் பை 6. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னாக்கா ஆட் பண்ணி டிவைட் பை 6 பண்ணோம்னா ஐ எம் கெட்டிங் 0.5
ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ 30 minus 0.5, 29.5. Hence, option B is the correct answer. So 29.5 into lakh is obviously I am getting 29 lakh 50,000. Question number 3. The number of candidates appearing for the entrance test from Delhi in the year 2011 is what percentage of the number of candidates appearing for the entrance test from Bhopal in the same year? அதாவது சேம் இயர்னால ஒன்றும் இல்லை, 2011 தான் ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ 2011 வந்து டெல்லியில் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போபாலில் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ்னாலே நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, ஸோ பர்சன்டேஜ் இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைட் பை செகண்ட் வேல்யூ இன்டூ 100. பர்சன்டேஜ்னாலே இன்டூ 100 தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி can't able to cancel with any of the tables. So that's why I am multiplying both. 30 into 100, that is 3000 divided by 23. So 3030 வச்சு நான் வந்து cancel பண்ணுறேன். 123 is 23. So the remainder is 70. So again I am cancelling with 23 தான். 23 into 3. So I am getting 69. So leftover is 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் புட்டிங் அஸ் 0. ஐ எம் கெட்டிங் அ வேல்யூ அஸ் 130. அகைன் நம்ம வந்து ரிமைண்டர் கொண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து கோஷன்ட்டே 130 கிட்ட கிடச்சாச்சு. ஸோ தட்ஸ் வை ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் கேன்சல் பண்ணேன், 1 டேபிளால் போச்சு, ரிமைண்டர் வந்து 7 இருந்துச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 3ல கேன்சல் பண்ணுறேன். So again 3ல போகுது, 3 into 23 is 69. So I am getting the remainder as 10. So the numerator value is lesser than denominator value. That's why நான் another 0 add பண்ணுறேன். ஸோ கோஷன்ட்லையும் ஒரு 0 ஆட் பண்ணுறேன், டிவைடன்ட்லையும் ஒரு 0 ஆட் பண்ணுறேன். அப்படியே 130 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஆன்சர் ஏற்கனவே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 130 பாயிண்ட் சம்திங் வில் பி த ஆன்சர். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். So the answer is option D, 130.43. எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே அப்படி பர்ஃபெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து 130.53 அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷனு, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பிகாஸ் நியர்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ பாயிண்ட் வைஸ்லேயும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 75, 112, 124 பாயிண்ட் சம்திங் அண்ட் 130 பாயிண்ட் சம்திங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் 130 கண்டுபிடிச்சாலே டோட்டலி அந்த ஆன்சர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபர்தராக நீங்கள் ரிமைண்டர் போட்டோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை டிவிஷன்ஸ். ஸோ ஸ்டாப் அப் டு தட். கொஷின் நம்பர் 4. வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் தி number of candidates appearing for the entrance test from cities Mumbai, Delhi and Bhopal together in the year 2010 to the number of candidates appearing for the entrance test from cities Agra, Hyderabad and Patna together in the same year. அதாவது திரும்ப ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 2010ல் வந்து மொதல் 3 சிட்டிஸ்லேருந்து, அதாவது மும்பை, டெல்லி, போபாலில் இருந்தும் அதை 3த்தையும் ஆட் பண்ணால், அடுத்தது ஆக்ரா, ஹைதராபாத், பாட்னா அதை 3த்தையும் ஆட் பண்ணி என்ன ரேஷியோ கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. 3த்தையும் ஆட் பண்ணுறோம், is to அந்த ரிமைனிங் 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம். ஐ எம் கெட்டிங் 86:91. இதை ஃபர்தராக நம்ம எதையும் ரெடியூஸ் பண்ண முடியாது, வேறு எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது. தட்ஸ் வை ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின் நம்பர் 5. The number of candidates appearing for the entrance test from City Hyderabad in the year 2011 is what percentage of the total number of candidates appearing for the entrance test from all the cities together in the same year? So 2011ல வந்து ஹைதராபாத்லேருந்து எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க, அதுக்கும் ஓவரால் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து எவ்வளோ ரேஷியோ, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க ஹைதராபாத்லங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ 17.05, 16.15, 12.31 அண்ட் 14.49. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆவரேஜில் டோட்டல் கண்டுபிடிச்சிக்கணும்.
total is nothing but overall வந்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்க 2011ல் மொத்தமாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்கிறது. ஸோ 33 + 30 + 23 + 28 + 30 + 32 lakh ஈக்குவல் டு 176 lakh. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ட்ரெடிஷ்னல் மெத்தடாக எல்லாத்தையும் ஆட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லையா, நான் சொன்ன மாதிரி 30ங்கிறத த்ரெஷோல்டு வேல்யூ வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை ஆடுங்கிறதுனால என்ன பண்ணுறேன், மொத்தமாக வந்து 30ஸ்லே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால ஸோ மொத்தமாக 6 வேல்யூஸ் ஆர் தேர். ஸோ தட் ஐ எம் மல்டிப்ளைங் 30 × 6. எல்லாம் வந்து 30க்கும் மேலே 30க்கும் கீழே தானே இருக்குது. ஸோ 6 வேல்யூவும் 30க்கும் மேலே 30க்கு கீழே இருக்கிறதுனால 30 × 6ன்னு சொல்லிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். தட்ஸ் வை ஐ எம் கெட்டிங் 180. ஓகேங்களா? அடுத்தது 30க்கும் மேலே 30க்கும் கீழே இருக்கிற வேல்யூவை நான் வந்து கூட்டி கழிச்சு போடுறேன். ஸோ 30 + 3 33, 30 + 0 30, 30 - 7 என்ன 23, and 30 - 2 28, 30 + 0 30, and 30 + 2 32. அந்த ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஐ எம் கெட்டிங் -4. ஸோ 180 - 4 is 176. 180 எப்படி கிடச்சிது? 30 × 6. -4 எப்படி கிடச்சிது? அந்த ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா -4. ஸோ தட் ஐ எம் ஃபைனலி ஐ எம் கெட்டிங் 176. ஓகே. அடுத்தது number of candidates appearing in the test from city Hyderabad in 2011. அது வந்து 30 lakh. அது கிராஃபை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ லேக் காமன்லி கேன்சல் ஆகிடும். they are just asking the percentage. ஸோ percentage of people from Hyderabad divide by percentage of, that is total number of people from all over the cities. இதை வச்சு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைட் பை செகண்ட் வேல்யூ இன்டூ 100. பர்சன்டேஜ்னால இன்டூ 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணோம்னாக்கா 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ 15 2s are 30 and 88 × 2s are 176. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1500 டிவைட் பை 88. ஸோ 88 டேபிளால் கேன்சல் பண்ணனா ஃபஸ்ட்டு 1ல் போகும். ஸோ 188 is 88. ரிமைண்டர் வச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா ரைட் 188 is 88. ஸோ 150 - 88 62. ஸோ 62. ஸோ adding another 0, that is 620. 620 divide by 88. So 7 something, 7.045 something. So I am getting 17.05. ஓகே, இதை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ வீடியோ போடுறதுனால நான் வந்து கால்குலேட்டரில் போட்டு காமிச்சேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும். பட் இதில் இன்னொரு ஈஸியான வழி இருக்குது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 17ன்னு உங்களுக்கு கிடச்சிருச்சு ஆன்சர். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே தெரியும் 17.05 தான் இருக்குது. அதுக்கு மேலே கீழே எந்த வேல்யூஸும் கிடையாது. எல்லாமே வந்து வேறு டிஜிட்ஸில் தான் இருக்குது. ஸோ we can conclude that option A is correct. So that's all for today's video. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் டேப்லர் காலம் ஃபார்மேட்டையும் பார்த்தாச்சு, பார் சார்ட் வச்சு எப்படி போடணுங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாய்.